மீன் வளர்த்துருக்கா தெரியுமா? அவ தவளை வருஷம் தான் வளர்த்துருக்கா. தவளை என்ன பண்ணுவா? இது இவ்வளவு காண்டுக்கு அரிசி எடுத்து உள்ள போட்டுருவா. உடனே அடுத்த நாள் செத்து கிடக்கும். தவளையா? ஆமா. உடனே அடுத்த நாள் ஐயா நம்ம கம்மியா சோறு போட்டோம் போலன்ட்டு மறுபடியும் ஒரு தவளை பறிச்சு பிடிச்சிட்டு வந்து அதுக்கும் கூட இவ்வளவு காண்டுக்கு சாப்பாடு போட்டுரும். அப்புறம் என்ன தவளை பறிச்சு சாவடிச்சு அவகிட்ட போய் நீ மீன் வளர்க்குறத பத்தி கேட்டனா பின்ன அவ எப்படி உனக்கு சொல்லி தருவா? எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் போடு, குக்கர்ல போடு அப்படின்பா. தர்சன் பார்த்து போ. அவன் குட்டி சைக்கிளே தொடுறது இல்லை பாருல. எடுத்தான் அப்பா. இந்த செடி இந்த கிரவுண்டுக்கு இப்போ இந்த பக்கம்லாம் போக முடியறது இல்லையா? போயிடலாம், ஆனால் கொஞ்சம் பெரிய குழி தான் இருக்கும். விளையாடுறாங்களா பசங்க? இங்கெல்லாம் விளையாட மாட்டாங்க. அன்றைக்கி விளையாடமோ வீட்டில் அடிச்சிட்டோம்மா வந்து. ஓனர் வந்து கடிச்சு வச்சுட்டாரோ? இல்லை, கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னு எப்படி இங்கே விளையாடுறீங்க, அங்கிட்டு போய் விளையாடுங்கன்னு. இன்னும் எல்லாம் இங்கே ஓடியாந்துட்டாங்க. அப்போ இங்கே தான் போ நிறைய முயல் கிடக்கு. அன்னைக்கு இந்த இடத்துல நின்னோம்பா, நின்று இங்கே உள்ள இந்த இடத்துல நின்று அங்கே ஒரு இதை ஒட்டி வச்சுட்டு இருந்தோம். காலு கடியில் ஏதோ புசு புசுன்றது அமுக்குதே, குடுகுடுன்னு முயல் ஓடுது. காலு கடியில் போட்டு அமுக்கிட்டு இருந்தியே நீ? அமுக்கல, ஏதோ புசு புசுன்னு இருந்ததுன்னு இப்படி பண்ணி பார்த்தேன்பா. ஓடிட்டு துள்ளி நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ நில்லுங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா.